இந்த 11ஆம் அதிகாரத்திலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஜனத்தை ஏமாற்றுகிற, ஜனத்தை வஞ்சிக்கிற கள்ள மேய்ப்பர்களையும் பொய் தீர்க்கதரிசிகளையும் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தர் கிருபை என்றுதான அந்த கோல், சமாதானம் என்ற கோல் உடைக்கப்படாதபடிக்கு நாம் கீழ்ப்படிவோமாக. கர்த்தர் இயேசு கிறிஸ்து கிருபையும் சமாதானமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்மை ஆண்டவர் பாதுகாப்பாராக. சகல ஜனங்களே கை கொட்டி தேவனை கம்பீர சத்தத்தோடே அர்ப்பரித்திடுவோமே, அர்ப்பரித்திடுவோமே. தேவாதி தேவன் ஆர்ப்பரிப்போடே கர்த்தாதி கர்த்தர் எக்காலத்தோடு. தேவாதி தேவன் ஆர்ப்பரிப்போடே கர்த்தாதி கர்த்தர் எக்காலத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் எழுந்தருளி வருவார், எழுந்தருளி வருவார். சகல ஜனங்களே கை கொட்டி தேவனை கம்பீர சத்தத்தோடே அர்ப்பரித்திடுவோமே, அர்ப்பரித்திடுவோமே. உன்னதமானவராகிய கர்த்தர் என்னாலும் அதிசயமானவராமே. உன்னதமானவராகிய கர்த்தர் என்னாலும் அதிசயமானவராமே. மண்டையும் மகத்துவர் மனரகாவா மகிழ்ந்து பாடிடுவோ, மகிழ்ந்து பாடிடுவோ. சகல ஜனங்களே கை கொட்டி தேவனை கம்பீர சத்தத்தோடே அர்ப்பரித்திடுவோமே, அர்ப்பரித்திடுவோமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சகரியாவின் புஸ்தகம் 11ஆவது அதிகாரம். தேவன் மற்ற நாடுகள் எல்லாம் தண்டிக்கிறார். லீபனோனே, அக்கினி உன் கேதுரு மரங்களை பட்சிக்கும், உன் வாசல்களை தர. அதாவது நியாயத்திற்கு வரப்போகுது. கேதுரு விருட்சங்களே, தேவதாரு விருட்சங்களே, பிரபலமானவைகளே, எல்லாம் பாசானின் கருவாலி மரங்களே, அருணுள்ள சோலைகளிலே எல்லாம் கீழே தள்ளப்படுமா. மேய்ப்பர்களின் மகிமை, மேய்ப்பர்கள் சொல்லும்போது அந்தந்த தேசத்தினுடைய தலைவர்கள் அழிந்து போனபடியால் அலறுகிற சத்தம். யோர்தானின் பெருமை அழிந்து போகும் என்று கர்த்தர் சொல்றார். சொல்லிட்டு கொலையுண்ண போகிற ஆடுகள், அதாவது கொலையுண்ண போகிற ஆடுகள்னா என்ன அர்த்தம்னா, அழிவை நோக்கி போயிட்டு இருக்கிற ஆட்களை மீட்டுக்கொள்ளணும் அப்படிங்கிற அந்த அவர்கள் நடுவில் நீ வேலை செய்ய கிடவாய். ஏன்னா அவைகளை உடையவர்கள், அவைகளை இப்போ வழி நடத்துகிறவங்க எப்படி இருக்காங்கன்னா, அவர்களே அதை கொன்று போட்டு விட்டு தங்களுக்கு குற்றம் இல்லைங்கிறாங்க. அவர்கள் விற்கிறார்கள், அவர்களை அதில் ஒரு சிலரை கொன்று அவர்களை சாப்பிட்டு விடுறாங்க. அதனால ஐஸ்வர்யமானோம் என்று வேற சொல்லிக் கொடுக்கிறார்கள். அவர்கள் அந்த ஆடுகள் மேலே இறக்கம் வைக்கிறது இல்லை. இதை குறித்தெல்லாம் யோவான் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கள்ள மேய்ப்பர்கள், அப்புறம் உண்மையான நானே நல்ல மேய்ப்பனை குறித்தும் சொல்லப்பட்டிருப்பாங்க. நான் சொல்றார், கர்த்தர் சொல்றார், நான் இனி தேசத்தின் குடிமக்களை இறக்க வைக்க மாட்டேன். மனுஷரை யாவரையும் அவனுடைய அயலான் கையிலையும் அவனுடைய ராஜாவின் கையிலையும் அகப்பட பண்ணுவேன். அவர் தேசத்தை நான் அழித்து போடுவேன். யாரும் என்னை, அவர்கள் என் கையிலிருந்து யார் அவர்களை தப்புவிப்பதில்லை அப்படின்னு சொல்றார். அதே சமயம் கர்த்தர் சொல்றார், தம்முடைய மந்தைகளை தம்முடைய கையில் வச்சிருக்காராம். அந்த ஆடுகளை யாரும் தப்புவிப்பா, யாரும் நினைச்சுவதில்லை. அந்த ஆடுகளை என் கையிலிருந்து யாரும் பிடுங்கிக் கொள்வதில்லை என்று தம்மை சார்ந்தவர்களை பாதுகாக்கிறார். தம்மை சாராமல் கள்ள மேய்ப்பர்களால் மேய்க்கப்படுவர்களை கர்த்தர் கடிந்து கொள்கிறார். அப்ப அந்த கொலையுண்கிற மந்தையாகிய அவர்களுக்குள் இருக்கப்பட்டவர்களை நான் மேய்க்கிறார். அவர் 2 கோல் வச்சிருக்கார். ஒன்று அனுக்கிரகம், அனுக்கிரகம்னா கிருபை. இன்னும் நிக்கிரகம், நிக்கிரகம்னா அழிவு இல்லை, நியாய தீர்ப்பு இல்லை. நிக்கிரகம் சொன்னால்
ஒன்றிப்பு, ஒற்றுமை. அப்போ கிருபை என்றும் ஐக்கியம், இன்னொரு விதத்தில் சொன்ன சமாதானம். கிருபை என்ற ஒரு கோல், இன்னும் சமாதானங்கிற கோலை வச்சு அழகாக ஜனங்களை மேய்த்து வருகிறார். அப்போ அந்த ஒரே மாதத்தில் 3 மேய்ப்பர்கள், கள்ள மேய்ப்பர்கள் அதமாகப்படுவார்கள். என் ஆத்துமா அவர்களை அரோசித்தது, என் ஆத்துமா அவர்களை வெறுத்தது. ஏன்னா அவர்கள் என் வார்த்தைகளை கேட்டு எனக்காக என் ஆடுகளை மேய்க்கவில்லை. இனி நான் உங்களை மேய்ப்பதில்லை, சாகிறது சாகட்டும், அதமாகட்டும், மீதியானவைகளை ஒன்றின் மாம்சத்தை ஒன்று தின்னக்கடவுன்னு சொல்லி கடைசியில் ஆண்டவர் நினைச்சார், கிருபையை உடைச்சு போட்டுறார். ஏன்னா அவர்கள் ஒருவன் கீழ்ப்படியாமல் போனபடினால் கிருபையை உடைச்சு போட்டுறார். அதே மாதிரி பின்னால என்ன தர்றாருன்னா, அவர் சொல்றாரு, நான் உங்களை சரியாக மேய்ப்பதற்காக நான் முயற்சி பண்ணினேன், உங்களை ரட்சிப்பதற்காக நான் செயல்பட்டேன், எங்களுக்கு கூலி தாருங்கிறாரு. அவங்க என்ன செய்தாங்க, 30 வெள்ளிக்காசை நிறுத்தார்களாம். இது இயேசு கிறிஸ்து யூதாசாலே 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுக்கப்பட்டாரே, அதை குறித்த ஒரு தீர்க்க தரிசனம்னு சொல்றாங்க. அதை குயவன் இடத்தில் எரிந்து விடு என்றார். அதுதான் என்னை மதித்த மதிப்பு. அப்போ இஸ்ரவேலுடைய மீட்பரை 30 வெள்ளிக்காசுன்னு சொன்னாங்க. அந்த கிரயத்தினால ஒரு குயவன், அதாவது மதிக்கப்படாத இடத்துல அவர் ரொம்ப குறைவாக மதிச்சாங்க. அப்போ 14ஆம் வசனத்தில் சகோதர கட்டன், சமாதானம், அதையும் 2வது அந்த நிக்கிரகம் சொல்லப்பட்ட அந்த ஐக்கியம் அல்லது சமாதானம் சொல்லப்பட்ட அந்த கோலையும் உடைச்சு போட்டாரா. கிருபையும் உடைஞ்சு போச்சு, சமாதானமும் உடைஞ்சு போச்சு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ மதியற்ற ஒரு மேய்ப்பினுடைய ஆயுதம். மதியற்ற மேய்ப்பினுடைய ஆயுதம் என்ன? கிருபைக்கு பதிலாக நியாயப்பிரமாணம், சமாதானத்துக்கு பதிலாக நியாய தீர்ப்பு. அப்போ ஒரு மேய்ப்பனை ஆண்டவர் எழும்ப பண்ணுவேங்கிறார். அவன் அதமாகிறவைகளை பராமரிக்காமலும், சிதறுண்டைகளை தேடாமலும், நொறுங்குண்டதை குணமாக்காமலும், இளைத்ததை ஆதரிக்காமலும், கொளுத்ததை தின்று குழம்புகளை உடைத்து போடுகிறான் ஒருத்தன். அவன் யாருன்னா அவன் தான் அந்தி கிறிஸ்து. அவன் தன்னை கிறிஸ்து போல காமித்துக் கொள்கிறான். ஏன் அந்தி கிறிஸ்துன்னு பேர் வந்துச்சு? அவன் நல்ல மேய்ப்பராகி கிறிஸ்துவை போல வந்து அவன் கள்ள மேய்ப்பனாக இருந்தான். அவன் ஆடுகளை கொள்ளையடிக்கிறவனும், ஆடுகளை கொன்று போடுகிறவனும், ஆடுகளை விசாரியாதவனுமாய் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் ஐயோன்னு சொல்றாரு. அவன் மேல கர்த்தர் நியாய தீர்ப்பை தருவார். வலது கண்ணு மேலும் அவனுடைய புயம் முழுவதும் அழிந்து போகும், இருள் அடைந்து போகும் சொல்லி கர்த்தர் அவனுக்கு நியாய தீர்ப்பை கட்டளையிடுகிறான்னு பார்க்கணும். இந்த 11ஆம் அதிகாரத்துல என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஜனத்தை ஏமாற்றுகிற, ஜனத்தை வஞ்சிக்கிற கள்ள மேய்ப்பர்களையும் பொய் தீர்க்கதரிசிகளையும் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தர் கிருபை என்றுதான அந்த கோல், சமாதானம் என்ற கோல் உடைக்கப்படாதபடிக்கு நாம் கீழ்ப்படிவோமாக. கர்த்தர் இயேசு கிறிஸ்து கிருபையும் சமாதானமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்மை ஆண்டவர் பாதுகாப்பாராக. ஆமேன், ஆமேன். God bless you. சகரியா 11ஆவது அதிகாரம். இந்த 11ஆவது அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னன்னு சொன்னால், கொலையுண்கிற ஆடுகளை மேய்ப்பாயாக. அன்றைக்கி பாஸ்டர் சொன்ன மாதிரி கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுவிக்க கூடுமானால் நீ விடுவின்னு ஒரு வசனம் இருக்குது. அதே போல் உலகத்தில் எல்லாரும் நரகத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க, பாவத்தினால நரகத்துக்கு. அப்படிப்பட்டவங்க நரகத்துக்கு போக விடாமல் விடுவிக்க வேண்டிய பொறுப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆனால் நிறைய ஆட்கள் இந்த உலகத்தில் உள்ளவங்க மேய்க்கிறன்றவங்களாம் ஏமாற்றி அவங்கள என்ன செய்கிறாங்க, அவங்கள கைவிட்டுடுறாங்க. ஆமாம், எங்களுக்கு நான் மேய்ச்சி அவங்க வீணாக போய் செத்து போயிட்டாங்கன்னா எங்கள்கிட்ட தப்பு கிடையாது அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க மந்தையின் மேலே இறக்கம் வைக்கிறதில்ல. அவங்களில் சிலர் என்ன செய்கிறாங்க, அந்த மந்தையை விற்று நாங்கள் இந்த மந்தையினால் நாங்கள் நல்ல ஐஸ்வர்யன் ஆகிட்டோம்னு சொல்லி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. ஆகையினால நானே மந்தையை மேய்ப்பேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அப்போ அது மாத்திரம் இல்லை, இப்படி தவறாக மேய்க்கிற அந்த பொய் தீர்க்கதரிசிகள், அந்த கள்ள தீர்க்கதரிசிகள், அபத்தமானவர்களை சொல்லுகிறவர்களை கர்த்தர் என்ன செய்வாராம், அழித்து போடுவார். அந்த நிக்கிரகம் என்ற கோலையும் முறித்து போடுவாரா, அனுக்கிரகம் என்கிற கோலையும் அவர் முறித்து போட்டு என்ன செய்வாராம். அதே சமயத்தில் அவருக்கு காத்திருக்கிற ஒரு
குரூப் இருக்கிறாங்க. அவர்களை கர்த்தர் நிச்சயம் அவர்களை கர்த்தர் அறிந்து கொள்வார். ஆகையினால் இந்த நாளில் மந்தையை கைவிடுகிற அபத்தமான மேய்ப்பர்களுக்கு ஐயோ. நம்ம மேய்ப்பர்களை செலக்ட் பண்ணுறதுல நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். எப்படிப்பட்ட மேய்ப்பர் நம்மளை மேய்க்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த நாளில் நம்ம தேவனுடையதான ஆளுகைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் என்ன செய்வார்? சரியான பாதையில் நம்ம நடத்துவார். ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தாவே ஸ்தோத்திரம் இயேசப்பா, இந்த நாளில் நீர் எங்களை ஆளுகிறபடியால் நன்றி. இந்த உலகத்தில் அப்பா நிறைய பேர் அபத்தமானதை பொய்யை நம்பி அப்பா அவங்க பின்னாடி போய் தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து போடுறாங்கப்பா. அவங்க கர்த்தாவே இவர்களுடையதான ஆமேனப்பா ஸ்தோத்திரம் இவர்களுடையதான எல்லா பலனையும் அவர்கள் கர்த்தா உரிந்து கொண்டு அவர்களை ஆமேனப்பா கொலைக்கு ஒப்பு கொடுத்துட்றாங்க. ஆண்டவரே கர்த்தாவே இந்த ஜனங்கள் அதை உணரணும் அப்பா. இந்த சாமியார்கள் ஆமேனப்பா ஸ்தோத்திரம் மற்றும் ஆமேனப்பா ஜனங்களை வஞ்சிக்கிற வஞ்சகர்கள் எல்லாரும் தேவனே அவர்களை எவ்வளவாய் வஞ்சிக்கிறார்கள் என்பதை உணரணும் அப்பா. அப்பா உணர்ந்து மனம் திரும்பி உம்முடைய ஆளுகைக்கு தங்களை ஒப்பு கொடுக்க தேவரீருடைய கண்களை திறந்தள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். மந்தையை மேய்க்கிற அபத்தமான மேய்ப்பர்களுக்கு ஐயோன்னு சொல்லப்பட்டிருக்கிறாச்சா. நீர் குறுக்கிட்டு அப்படிப்பட்டவர்களை கடிந்து கொள்வீராக. அவர்கள் மேல் கர்த்தாவே நீர் இரக்கம் வைக்காமல் ஆமேன் அவர்களை கடிந்து கொண்டு அந்த மந்தையை நீர் காப்பாற்றி அப்பா உம்முடைய செட்டைகளின் நிழலில் காத்திருந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.